டயாலிசிஸ் சென்டர் பற்றி பேசுங்க, பட்ஜெட் போட்டிருக்கேங்க, வர முடியுமா டாக்டர்னு கேட்டார். உடனே ராமச்சந்திராலேருந்து சென்னை மாநகராட்சிக்கு போனேன். போகிறப்ப லிஃப்ட்டில் வெயிட் பண்ணுறப்ப லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்தார் அமைச்சர். அப்போது அவர் தளபதி அவர்கள் அமைச்சராக இருந்த டைமு, மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருங்க, அவங்க அமைச்சர் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், டாக்டர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். கார்த்திகேயன் ஐஏஎஸ் கூட்டிகிட்டு போய் என்ன வரும்னு கேட்டார். இப்படி எல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி பயன்படும். ஏன்னா வந்து அங்கங்கே இருக்கிற சென்டர்ஸை நம்ம பெரிஃபரல் டயாலிசிஸ் சென்டராக யூஸ் பண்ணால் மக்களுக்கு பயன்படும் சொன்னோன்னே இதுக்கு என்ன ஆகும், ஒன்லி நடந்து வர்ற பேஷண்ட்ஸு, சிக் பேஷண்ட்ஸ் வேண்டாம், வாக்கின் டயாலிசிஸ் சென்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம்னு சொன்னோம். அந்த பட்ஜெட்லேயும் அறிவித்தார். அறிவித்ததோடு அதோட மாதிரி அந்த யூரின் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக பண்ணணும்னு சொன்னோம். அதை சீரியஸாக வந்து ஏதோ பேரளவில் பண்ணாமல் வருஷம் வரையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் அவர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதை இப்போ சொன்னதோடு அதை செய்ததோடு இல்லாமல் அப்போ அவருடைய பதவி முடிகிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு. நீங்கள் சொன்னபடி 2 ஸ்கீமையும் ஆரம்பிக்கிறோம், ஒன்றை வந்து நாங்கள் சைதாப்பேட்டில் ஆரம்பிக்கிறோம், அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து பேசணுன்னாரு. அன்றைக்கி போய் பேசினேன். அதை தவிர இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரில் ஒன்றும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலையும் வந்து மாநகராட்சி சார்பில் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரே ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கணுன்னாரு. நாங்கள் சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டேனாரு. இல்லை பரவாயில்ல, நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஆடியன்ஸில் உட்காந்துருந்தேன். என்னை கூப்பிட்டு மேடையில் அமர சொல்லி, இந்த டயாலிசிஸ் இது சொன்னது டாக்டர் தான். ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க தளபதி அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது அவங்க மாமனார் ஒரு நடேசன் பூங்கானா நடேசனை பற்றி ஒரு கல்வெட்டு வைக்கணும், பூங்காக்களுக்கு பெயர் இருக்குது, அவங்களுடைய வரலாறு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தளபதி அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி அவருடைய மருமகன் தான் அவர் தான் இந்த ஐடியாவை சொன்னார். அவர் கூப்பிட்ருக்கேன், அவர் மேடையில் உட்காரட்டும். ஆனால் ஒரே ரிக்வெஸ்ட்டு, இவர் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு இருக்கிற டயாலிசிஸ் சென்டரை அவர் தான் பார்த்துக்கணும்னு சொன்னார். நான் வாரம் ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருந்தேன்.